இப்படியெல்லாம் எழுத மாட்டார்கள். ஒரு காலத்தில் தன்னுடைய உணர்வை இப்படியெல்லாம் வாழ பழகுங்கப்பா, கணவன் மனைவி இப்படியெல்லாம் வாழ பழகுங்க அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு கவிதை இல்லையா? இதை படிக்கும்போது திருவில்லிபுத்தூரில் உள்ள ஆண்டாள் ஞாபகம் வருது இல்லையா? கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் சித்தித்திருக்குமோ அப்படின்னு மரபுல ஒன்று இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டிய நவீன வெளிப்பாட்டோடு இந்த கவிதையை சொல்லி செல்கிறார் நம்முடைய சகோதரி. நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது, நிறைய யோசிக்க வேண்டியிருக்கிறது. அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னொரு அற்புதமான நல்ல கவிதைகள் எல்லாம் நம்ம மலை இசையும் கண்மணி ராஜா எல்லாம் எடுத்து சொல்லிட்டாங்க. பாருங்க, கவிஞன் ஆகிட்டா நிலாவை பற்றி எழுதாமல் இருக்கக்கூடாது, அப்படித்தானே? அது கண்ணதாசன்ல இருந்து பார்த்தீங்கன்னா, என்ன கண்ணதாசன் இல்லை, சங்க இலக்கியத்திலிருந்து இங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிலாவை பாடாத கவிஞன் இருக்க முடியாது. நிலாவுக்கு சந்திராயன் 1 சந்திராயன் 2 எல்லாம் விட்டு அங்கே என்ன இருக்குது அப்படின்னு எல்லா வகையான அறிவியல் ஆராய்ச்சி நடந்தாலும் நிலாவை பற்றிய கற்பிதங்களும் நிலாவை பற்றிய கற்பனையும் நம்மை செழுமைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இயற்கையை பார்த்து வியந்து கொள்கிற மனசு தான் உண்மையான நல்ல மனசு இல்லையா? பாருங்க, நிலாவை சொல்றாங்க, ஒரு நீண்ட இரவின் மங்கிய வெளிச்சத்தில், ஒரு நீண்ட இரவின் மங்கிய வெளிச்சத்தில் அவளது யவனத்தை முழுதாய் பருகிட காத்திருக்கிறது ஜன்னலில் ஒற்றை நிலா. நிலாவை பார்த்து இவங்க ரசிக்கல, நிலா வந்து இவங்கள ரசித்தான். பாருங்க, எவ்வளவு பெரிய திருப்புதல். என்ன, அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது அப்படி வேற மாதிரி அப்படி திரும்பி பார்க்கறது இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு நடை நம்முடைய கார்த்திகை தேவி அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. என்ன, நிறைய பேசக்கூடிய, நிறைய பேசி இருக்கிற கவிதையை பற்றி பேசி நமக்கு இங்கே நிறைய மாணவிகள் வந்திருக்கீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க படிங்க. ஆனால் படிக்கும் பொழுது மாணவிகளுக்கு தான் நான் சொல்ல முடியும், ஆசிரியராக இருக்கிறனால மற்றவர்களுக்கு சொல்லக்கூடாது. நண்பர்களுக்கு தனியாக அப்படி பேசிக்கிட்டு போகலாம், ஆனால் மாணவிகளுக்கு எங்கனாலும் சொல்லலாம் இல்லையா? உங்களுக்கு நல்ல கவிதைகளை படிக்க வேண்டும் என்று ஆசைப்படும் பொழுது இங்கே இருந்து தொடங்குங்க. நவீன கவிதை கார்த்திகா தேவியுடைய இந்த புத்தகத்திலே இருந்து தொடங்குங்க. நான் சராசரி பெண் அல்ல என்கிற இந்த கவிதை புத்தகத்திலிருந்து நீங்கள் தொடங்கி பின்னோக்கி அப்படியே நீங்கள் சங்க இலக்கியம் வரை பயணிக்கலாம். எப்போதும் தெரிந்ததிலிருந்து தெரியாததற்கு போகணும் இல்லையா?